பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்காக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதிலே 26, 27 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களுக்கு முன்பான வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். அது என்னவென்று சொன்னால், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய அற்புதத்தை எண்ணி சந்தோஷப்படுகிறார்கள். பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மலைக்கு ஏறி போகிறார். சீடர்கள் படகு பிடித்து அக்கறைக்கு செல்லுகிறார்கள். நடு இரவு நேரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த கடலிலே நடந்து வந்து அந்த கப்பலிலே ஏறி அவரும் அக்கறைக்கு போகிறார். ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை அங்கும் இங்கும் தேடி அவரை காணாமல் பிற்பாடு அவர்களும் படகு பிடித்து அக்கறைக்கு சென்று இயேசுவின் இடத்திலே போகிறார்கள். அப்படி போகிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக நித்திய ஆவிக்குரிய போஷணைகளை விட்டுவிட்டு தற்காலிக ஆசீர்வாதங்களை நோக்கி, அதாவது உலக ஆசீர்வாதங்களை நோக்கி, உலகத்திலே காணப்படுகிற சுகபோக செல்வம் மற்றும் உலக பிரகாரமான நன்மைகளை, ஆதாயங்களை மனதிலே கொண்டு ஆண்டவரை தேடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய உலகிலே உண்மையாக தேவனை தேடுகிறவர்கள் சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, உலகத்தின் நன்மைக்காக அவரை தேடுகிறவர்கள்தான் பெருவாரியாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த சூழலிலே நீங்கள் ஆண்டவரை எதற்காக தேடுகிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் நன்மைக்காக அவரை தேடுகிறீர்களா, அல்லது இந்த உலகத்தையும் தாண்டிய நன்மைக்காக அவரை தேடுகிறீர்களா? இந்த உலகத்தின் நன்மைக்காக நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆபத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அது என்னவென்று சொன்னால், அதைத்தான் டிரான்சாக்ஷனல் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது பரிவர்த்தனை விசுவாசம். நாம் கேள்விப்பட்டிருப்போம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அதாவது செழிப்பின் நற்செய்தி. அவர்களுடைய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பணம், பெயர், புகழ், பட்டம், ஆரோக்கியம் போன்ற விஷயங்களை மையப்படுத்தி அதையே முன்னிறுத்தி
சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அதற்கு பெயர்தான் ஆசீர்வாத நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆசீர்வாத நற்செய்தியிலே அல்லது செழிப்பின் நற்செய்தியிலே காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், டிரான்சாக்ஷனல் ஃபெய்த், பரிவர்த்தனை விசுவாசம் ஆகும். அதாவது பரிவர்த்தனை விசுவாசம் என்று சொன்னால், ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கும் என்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு இந்த உலகத்தின் செல்வங்களையும் பதவிகளையும் பட்டங்களையும் ஆரோக்கியங்களையும் அருளுவார் என்பதாகும். அதன் அடிப்படையிலே தேவனை தேடுவது என்பது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக என்ற ஒரு சுயநலமான எண்ணம் அதிலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் இந்த உலக நன்மைகளை பெறுவதற்காக பயன்படுகிற ஒரு கருவியாக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். தேவன் மீது இருக்கிற விசுவாசம் எவ்வாறு சுருக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த விசுவாசமானது இவ்வுலகத்தின் நன்மையை அனுபவிக்க மாத்திரமே என்ற அளவில் சுருக்கப்படுகிறது. ஆகவே தான் அது ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேகர் நித்திய வாழ்க்கையை புறந்தள்ளிவிட்டு, நித்திய ஆசீர்வாதங்களை புறந்தள்ளிவிட்டு, சொத்துக்களை குவிப்பதற்காகவும் பதவிகளையும் பட்டங்களையும் வாங்குவதற்காகவும் ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதர்கள் பெருகியிருக்கக்கூடிய சூழலில் நீங்களும் நானும் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளே, இப்படி உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பொறுமை என்பது இருக்காது, காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. மாறாக உடனடியாக எல்லாவற்றுக்கும் தீர்வு வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தேவனை தேடுவார்கள். They will be a quick fixes. உடனடியாக அவர்களுக்கு பரிகாரம் வேண்டும், உடனடியாக அவர்களுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள், விசுவாசம் குறைந்து விடுவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இதுதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நம்பி தேவனை தேடுகிற மக்களுடைய அடையாளம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், சில போராட்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வருகிற போது, நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு கிடைக்காத போது, நாம் மனம் தளர்ந்து கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு பின்மாறி போவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் இப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் அவர்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிற வழியிலே, வனாந்தரத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் தேவனை தேடுகிற பிள்ளைகளைப் போல அவர்கள் காட்சியளித்தார்கள். அவர்களுடைய செயல்களை குறித்து சங்கீதம் 78 அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவன் செய்கிற அற்புதங்களெல்லாம் அவர்கள் பார்த்த பிற்பாடும், அவர்களுக்கு தேவைகள் வருகிற போது, அவர்களுக்கு கஷ்டங்கள் வருகிற போது, அவர்கள் அற்புதங்களை மறந்து, தேவன் செய்த நன்மைகளை மறந்து மீண்டும் ஆண்டவரை முறுமுறுக்கிறதும், அவிசுவாசமாக பேசுகிறதும்,
நம்பிக்கையற்றவர்களைப் போல நடந்து கொள்வதுமாக அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். அந்த முழு அதிகாரத்தை படிக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய அற்புதத்தை கண்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய அதிசயங்களை பார்த்த பிற்பாடும் அவர்களுடைய தேவைகளின் மத்தியிலே தேவனை முறுமுறுத்து நம்பிக்கையற்ற மக்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு நன்றியற்ற, நம்பிக்கை துரோகமான ஒரு செயலினுடைய காரியமாக இருக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷப்படுவது, ஒரு கடினமான சூழலில் போகும்போது தேவனை முறுமுறுப்பது, நம்பிக்கை குறைந்து போவது. இதுதான் இன்றைய அநேக மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வாறாக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருமுறை சாத்தான் யோபுவை குறித்து ஆண்டவரிடத்திலே பழி சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான்? யோபு 1 அதிகாரம் 9 யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷியானோ பாரும் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளை, இதுதான் பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். தேவனிடத்திலே அவன் முறையிட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்துக்காக, உலக நன்மைக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிறவர்கள் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காத போது தேவனை தூஷிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். பிசாசானவன் பழி போடுகிறான். அதே யோபு 13 அதிகாரம் 15 யோபு இவ்வாறாக சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம். இதுதான் உண்மையான விசுவாசம் உள்ள பிள்ளைகளுடைய ஒரு அறிக்கையாக இருக்க வேண்டும். அவர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்கிறதான உண்மையான அன்பை, விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு காட்ட வேண்டும். இந்த உண்மையான அன்பு, விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வாறாக காணப்படுவோம்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவனை தேடுகிற மனிதர்களில் ஒருவராக, வனாந்தரத்திலே தேவனை கோபப்படுத்தின, முறுமுறுத்த, தேவனை நம்பாமல் அவருடைய அற்புதங்களை மாத்திரம் ருசித்து கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பாக நாம் இருப்போம். இந்த மாதிரி ஆண்டவர் மீது உண்மையான அன்பு இல்லாமல், அல்லது நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு இல்லாமல், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் நன்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 16 சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், ஏசா என்கிறதான யாக்கோபினுடைய அண்ணனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது ஏசா என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.
அந்த ஆசீர்வாதத்தை கொண்டுதான் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆனால் ஒருவேளை போஜனத்திற்காக அவனுக்கு பசி எடுக்கிறது, அந்த பசியை அடக்க முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? அந்த பசியை ஆற்றிக்கொள்ள தேவன் கொடுத்த அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை விற்று போடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களிலே அநேகர் இப்படித்தான் தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய மகிமையை ஒரு சாதாரண அற்பமான இந்த உலகத்தினுடைய பொருளுக்காக, பொண்ணுக்காக, பதவிக்காக, உடல் சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக என்று சொல்லி அதை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? எத்தனை முறை ஆண்டவருடைய மகிமையை இது போன்ற நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை இழந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. உலக மனிதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி உலகத்திலே அரசியல்வாதிகள் பதவிக்காக, பட்டத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக சண்டை போட்டுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து கொண்டு, துரோகம் செய்து கொண்டு, குழி வெட்டி கொண்டு இருக்கிறார்களோ, அதே போல கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் ஸ்தாபன தலைவர்களும் ஒருவருக்கொருவர் பதவிக்காகவும், பட்டத்திற்காகவும், பெயருக்காகவும், புகழுக்காகவும், இந்த உலகத்தின் பணத்திற்காகவும் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து, குழிபறித்து, துரோகம் செய்து காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட மனிதனாகிய ஏசாவை போல இருக்காதீர்கள் என்று. உலக பொருளுக்காக துரோகம் செய்கிறவர்கள், காட்டிக் கொடுக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த ஏசாவினுடைய சீர்கெட்ட தன்மையை அடைகிறார்கள். ஒரு நாய் திடீரென்று அதுக்கு ஒரு நல்ல ஒரு எலும்பு துண்டு கிடைத்தது. அந்த எலும்பு துண்டை எங்காவது ஒரு சமாதானமான இடத்தில் உட்கார்ந்து வைத்து சாப்பிட வேண்டும் என நினைத்தது. அதனால ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அது ரொம்ப தூரம் அந்த எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு போய் கடைசியில் யாரும் இல்லாத ஒரு இடம் கண்டுபிடிச்சிது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆற்று ஓரத்தில். அந்த ஆற்று ஓரத்தில் உட்கார்ந்து இங்கே சாப்பிடலாம் என்று சொல்லி தன்னுடைய வாயில் இருக்கிற அந்த எலும்பு துண்டோடு திரும்பி பார்க்கும்போது இந்த நாயினுடைய உருவம் அந்த தண்ணீரிலே தெரிந்தது. அந்த தண்ணீரிலும் இதே போன்ற ஒரு நாய் எலும்பை வாயில் வைத்து கொண்டு காட்சி அளிப்பது அந்த நாய்க்கு புரிந்தது. உடனே அந்த நாய் என்ன செய்தது, தன்னுடைய வாயில் இருக்கிற எலும்பு துண்டு மாத்திரம் போதாது, அந்த நாயினிடத்தில் இருக்கிற எலும்பு துண்டையும் நாம் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி தன் வாயில் இருக்கிற எலும்பு துண்டை கீழே போட்டுவிட்டு அந்த தண்ணீரை நோக்கி பாய்ந்தது. இப்பொழுது அந்த நாய்க்கு
ஏற்கனவே இருந்த எலும்பு துண்டும் அந்த தண்ணீரிலே போய்விட்டது. அதுக்கு வேற எலும்பு துண்டும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அநேக மனிதர்கள் கிறிஸ்துவின் பெயரிலே வாழ்ந்து கொண்டு இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக செயல்படுகிறவர்கள் அந்த நாயைப் போல ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் இவ்வுலக வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாமல், நித்திய வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாமல், தோல்வியுற்ற நிலையிலே, பரிதபிக்கப்பட்ட நிலையிலே கைவிடப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஏறெடுக்கலாம். இவ்வுலக பொருட்கள் வரும் போகும், ஆனால் தேவன் நித்தியமானவர். அந்த நித்தியமான இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, நோக்கத்தை நாம் முன்வைக்க வேண்டும். நீங்கள் 27ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அது இவ்வாறாக சொல்லுகிறது: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அது மாத்திரமல்ல, வசனம் 35 சொல்லுகிறது: ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்கிறார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் 2 விதமான போஜனங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு போஜனம் அழிந்து போகின்ற போஜனம், மற்றொரு போஜனம் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய நித்தியமான ஒரு போஜனம். அழிந்து போகிற போஜனம் எது? அதுதான் இந்த பூமியிலே காணப்படுகிறதான பொன், பொருள், பணம், பதவி, பட்டம், உணவு, ஆரோக்கியம் போன்ற காரியங்கள். இவைகளெல்லாம் அழிந்து போகிற போஜனத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. இவைகள் மனித வாழ்க்கைக்கு அன்றாட தேவைக்கு உரியவைகளாக இருக்கிறபடினால் மதிப்பு மிக்கவைகளாக இருக்கிறது. அதனால எல்லாரும் இதை தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், ஓடுகிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவைகள் ஒரு மனிதனுக்கு அதிகமாய் கிடைக்கும் என்று சொன்னால் அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எல்லாராலும் சொல்லப்படுகிறார்கள். ஆனால் வேதம் ஒரு நாளும் அதை ஆசீர்வாதம் என்று கூறவில்லை. ஆனால் இன்றைக்கு வேதத்தை போதிக்கிற ஏராளமான போதகர்களும் ஊழியர்களும் இப்படிப்பட்ட உலக ஆசீர்வாதத்தின் அளவை வைத்தே ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். அது ஒரு தவறான அளவுகோல். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. இந்த பூமியிலே நமக்கு உணவு தேவை, பணம் தேவை, பொருள் தேவை, அவைகளெல்லாம் முக்கியமானது தான். ஆனால் அவைகள் நம்மை முற்றிலும் திருப்தியாக்குவது இல்லை. உணவு நமக்கு தேவை, ஆனால் அந்த உணவு நம்மை திருப்தியாக்குவதில்லை. அந்த நேரத்தில் மாத்திரம் தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறது, ஒரு திருப்தியை கொடுக்கிறது. அடுத்த வேளை அதே உணர்வுகள், பசி, அதே உணவின் தேவை உண்டாகிறது. அதே போலதான் பொன்னும் பொருளும் பதவிகளும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பொன்னு, பொருள், பதவிகள் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு அவன் திருப்தி அடைவதில்லை. எப்படி ஒருவேளை உணவு சாப்பிட்ட பிற்பாடு அவன் மறுவேளைக்கு உணவை தேடுகிறானோ அதுபோல எவ்வளவு பணம், பொருள், பொன், பதவிகள் கிடைத்தாலும் அதைவிட அடுத்ததாக எனக்கு வேண்டும் என்று
தேடிக்கொண்டே இருக்கின்றார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாக சேகரிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் எதற்காக சேகரிக்கப்படுகிறது? அதை சேகரிக்கிறவனுக்கே கேடை உண்டு பண்ணுகிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யத்தை தேடுவதை விட்டு தேவனை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனில்லை என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லுகிற போது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்து வருவது எளிதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஐஸ்வர்யம் நமக்கு கண்ணியாக மாறுகிறது. தேவனுடைய ராஜ்யம் சேருவதற்கு தடையாக மாறுகிறது. நாம் இந்த பூமியிலே அழிந்து தேவ சமூகத்தை எட்ட முடியாத நித்திய அக்கினிக்கு போவதற்கான அதிக வாய்ப்பை ஐஸ்வர்யம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் துக்கத்தோடே அவரை விட்டு போனான். நல்லா கவனிங்க, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் ஒரு மனிதனை சொல்லுகிறார். அவன் ஆண்டவரை பின்பற்றி போக விருப்பம் இருந்தாலும் அவன் துக்கத்தோடே ஆண்டவரை பின்பற்றாமல் போகிறான். அவன் துக்கத்தோடு போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினா. அப்ப பாருங்க, அந்த ஆஸ்தி அந்த மனிதனை ஜீவனுக்கு நேராய் நடத்தவில்லை, ஜீவனுக்கு எதிரான பாதையிலே நடத்துகிறது. இதுதான் இந்த உலகத்திலே ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் செய்யக்கூடிய வேலைகள். அதுபோல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் சொன்னா, ஒரு தேவனுடைய மனிதன் பவுலோடு, லூக்காவோடு, மார்க்கோடு ஆண்டுடைய ஊழியத்திலே சிறப்பாக செயல்பட்டவன் தேமா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து ஊழியத்தை விட்டு போய்விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக தேவதாசர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இப்பிரபஞ்சத்தின் மகிமைக்காக ஊழியத்தை விட்டு அவர்கள் வெளியிலே போகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய ஊழியக்காரர்கள் அரசியலில் ஈடுபடுவது தான். ஒரு எலெக்ஷன் வந்து விட்டா போதும், நிறைய ஊழியக்காரர்கள் இந்த அரசியல்வாதிகளோடு போய் இணைந்து போட்டோ எடுத்து தங்களை அரசியலிலே ஒரு நபராக இணைத்துக் கொள்ளுகிறதை நாம் காண்கின்றோம். அது ஒரு விதத்திலே ஆரோக்கியமானது என்றாலும் அநேக விதங்களிலே அது ஒரு பாதகமான ஒரு ரிசல்ட்டை, ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் மீது இருக்கிற அந்த ஆசை, இப்பிரபஞ்சத்தின் மீது இருக்கிற அந்த பற்று நம்மை தேவனிடத்திலே சேராதபடி தடை செய்துவிடும். லோத்துவினுடைய மனைவியை பாருங்கள். அவள் தேவ தூதர்களை கண்ணார கண்டும் அவளுக்கு இந்த உலகத்தின் மீது இருந்த ஆசையானது அவளை கொன்றுவிட்டது.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு பெரிய ஜெப வீரராக இருந்தாலும், அபிஷேகம் பெற்றவராக இருந்தாலும், இவ்வுலகத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்கும் என்று சொன்னார், அது உங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்துவிடும். உலகத்தின் மீது இருக்கிற ஆசையானது நம்மை திருப்தியற்ற மனிதனாக மாற்றி விடுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை என்று சொன்னது போல, அது மேலும் மேலும் ஆசையை தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது. ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான், ஒரு பொற்காசை தொலைத்து விடுகிறான். பொற்காசை தொலைத்து விட்டு அவன் சோகமாய் கவலையோடு கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறான். அதை பார்த்த அந்த நாட்டு ராஜா, நீ ஏன் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாய் என்று வினவுகிற போது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பொற்காசை தொலைத்து விட்டேன். உடனே அவர் சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், கவலைப்படாதே, நான் உனக்கு 100 பொற்காசு தருகிறேன், கவலைப்படாதே என்று சொல்லி 100 பொற்காசுகளை கொடுக்கின்றார். அந்த 100 பொற்காசுகளை வாங்கி கொண்டு அவன் முன்பை விட இப்பொழுது அதிக கவலையோடு உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது அவனை கேட்கிறார்கள், நீதான் 100 பொற்காசு வாங்கிவிட்டாயே, பிற்பாடு எதற்கு இன்னும் கவலையோடு இருக்கிறாய் என்று சொல்லி. அவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே இப்பொழுது 100 பொற்காசு இருக்கிறது. நான் தொலைத்த அந்த பொற்காசு கிடைத்தால் அது 101 பொற்காசாக மாறிவிடும். ஆகவே அந்த பொற்காசுக்காக நான் இன்னும் கவலைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் மனிதர்களுடைய நிலைமை. எவ்வளவு இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்கள், சம்பத்துகள், பணங்கள், பெயர்கள், புகழ்கள் வந்தாலும் அவன் இருதயம் திருப்தி அடைவதில்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகப் பொருள் நிச்சயமாக நம்மை திருப்தி ஆக்கவே ஆக்காது. உலகத்தின் பொருளுக்காக ஆண்டவரை பின்பற்றுவது நம்மை முட்டாளாக மாற்றிவிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதற்கு மாற்று ஒன்று இருக்கிறது. அழிந்து போகிற இந்த உணவாகிய பொன், பொருள், ஆரோக்கியம், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மாற்று ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதற்காகவே பிதாவானவர் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், பெற்றிருக்கக்கூடிய பதவி, வேலை, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நபர் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை திருப்தியாக்க முடியும். இந்த உலக பொருட்கள் நம்மை திருப்தி ஆக்குவதில்லை. அவர் சொல்லுகிறார், அவர்கள் என் சத்தத்தை கேட்பார்கள், அவர்களை நான் உள்ளும் புறம்பும் மேய்ப்பேன். உள்ளும் புறம்பும் என்பது ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தின் அடையாளம். அப்போ இயேசுவினிடத்துல தான் 2 ஆசீர்வாதங்களும் உண்டு. நீங்கள் இயேசுவை தேடினால் இவ்வுலக ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். நீங்கள் உலகத்தை தேடினால் ஆண்டவராகிய இயேசுவும் கிடைக்க மாட்டார்,
இந்த உலகமும் உங்களை கைவிட்டுவிடும். இயேசு இவ்வாறாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து அதை பரிபூரணப்படுத்துகிறார். He satisfied our life. அவரால் மாத்திரம்தான் நமக்கு திருப்தி உண்டாகும், பரிபூரணம் உண்டாகும். அது அவரால் மாத்திரமே கிடைக்கும். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இது எப்படின்னு சொன்னா, தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு அலைகிற ஒரு மனிதனை தண்ணீர் தடாகமாகவே மாற்றுகிற அற்புதம். நீங்கள் இந்த உலகத்திலே போய் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த நேரத்தில் தாகம் தணியும். அடுத்தது கொஞ்ச நேரம் ஆன உடனே திரும்ப தண்ணி தாகம் எடுக்கும். ஆனால் இயேசுவினிடத்திலே வந்தால் அவர் உன்னை என்ன செய்கிறாரா, உன் தாகத்தை தணித்து உன்னையே அநேகருடைய தாகத்தை தணிக்கக்கூடிய தடாகமாய் மாற்றுகிறார். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அதுக்கு தான் நம்ம தேவனை தேடணும். தண்ணீரை தேடக்கூடாது, தண்ணீர் தருகிற தேவனை தேடணும். தண்ணீரை தருகிற தேவனை தேடினால் அவர் உன்னையே தண்ணீர் தடாகமாக மாற்றி விடுவார். இந்த வார்த்தையை நம்ம இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் ஒரு மனிதனை